24,967 நேத்தியோட ஹை. 25,000ன்றது அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 40 பாயிண்ட் தான். பட் ஆனா இன்னைக்கு நேத்தியோட ஹைய உடைச்சோம். இந்த 25,000க்கு மேல நிஃப்டி கிராஸ் ஆகல. அது மேபி அப்படி கிராஸ் ஆகி சஸ்டெயின் ஆயிருந்தா ட்ரெண்ட் மாறி இருக்க வாய்ப்பு இருக்கு. முதல் விஷயம் இந்த ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூ. ஈரான், இஸ்ரேல் அ இந்த ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூ தான் ஓவரால் மார்க்கெட்ட வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். பாசிட்டிவா இருந்தும் சர்வைவ் ஆக முடியல. இன்னைக்கு மார்னிங் ஏஷியன் மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் இருந்தது. அது நம்ம மார்க்கெட்லயும் எதிர்பார்த்தது. பட் ஆனா ஓப்பனிங்ல கொஞ்சம் ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் இருந்தும் அது சர்வைவ் ஆகல. ஏன்னா இன்னைக்கு ஓப்பன் ஆனதுக்கும் ஆ டே ஹையும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ரொம்ப க்ளோஸா இருந்தது. அதுக்கப்புறம் டே ஃபுல்லாவே மார்க்கெட் இறங்கி இருந்தது. இதில நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்டின்னா, இன்னைக்கு வாலடைல் வந்து ஒரு 170 பாயிண்ட்ஸ் கிட்ட ஒரு வாலடைல் இருந்தது. டே ஹைக்கும், டே லோக்கும். பட் ஆனா க்ளோசிங் வந்து டே லோக்கு நியர்ல தான் முடிஞ்சிருக்கு. 24,853. ஸோ இன்னைக்கு நிஃப்டி சப்போர்ட் எடுத்திருக்கிற லெவல் 24,800. ஏன்னா 24,814 வரைக்கும் லோ வந்தது. அந்த 800ன்ற லெவல் ரொம்ப ஒரு க்ரூஷியல் சப்போர்ட் லெவலா இருந்தது. இன்னைக்கு நியூஸ் இம்பாக்ட் இருந்த ஸ்டாக்ஸ்லாம் என்னென்ன? பிளாக் டீல் கிட்டத்தட்ட ரூ. 10,000 கோடி அளவுக்கு ட்ரேட் ஆகியிருக்கிற ஸ்டாக் என்ன? நாளையோட ட்ரேடிங் செஷனுக்கு என்னென்ன ஸ்டாக் வாட்ச் பண்ணலாம்? செபியோட ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மென்ட் இன்னைக்கு இருக்கு. அது என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்க போறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கங்க. ஒவ்வொரு வீடியோவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனோட நான் உங்கள மீட் பண்றேன். டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் இருக்கு. நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 24,853 24,800ன்றது தான் நாளையோட சப்போர்ட் லெவலா ஆக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. நிஃப்டிய பொறுத்தவரைக்கும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிராட் மார்க்கெட்ல எல்லா இண்டெக்ஸுமே இன்னைக்கு நெகட்டிவா தான் இருந்தது. அதேபோல செக்டார்லயும் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த இண்டெக்ஸ் இன்னைக்கு நெகட்டிவ். ஐடி இண்டெக்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் சர்வைவ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, இன்னைக்கு ஒரே ஒரு இண்டெக்ஸ் ஓப்பனிங்ல இருந்தே பாசிட்டிவா இருந்தது. நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ். இத தவிர மத்த எல்லா இண்டெக்ஸுமே இன்னைக்கு ஃபால் ஆயிருந்தது. ரொம்ப முக்கியமா இன்னைக்கு அதிகமா இறங்குன இண்டெக்ஸ் நிஃப்டி ஃபார்மா இண்டெக்ஸ். ஃபார்மா இண்டெக்ஸ் இறங்குனதுக்கு என்ன ரீசன்? ட்ரம்ப் ஒரு அனௌன்ஸ்மென்ட் இன்னைக்கு மீடியால வந்திருந்தது. ட்ரம்ப் குடுத்ததா. என்னன்னா, ஃபார்மாவுக்கான டாரிஃப் வந்து விரைவில் வரப்போது. ஸோ, ஏற்கனவே இப்ப இருக்கிற டாரிஃப்ப விட அதிகமாக வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா ரொம்ப பெரிய அளவுக்கு இம்ப்ரூவ் ஆக வாய்ப்பில்லன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. பட் இருந்தும் இந்த டாரிஃப் இம்போஸ் பண்றது முக்கியமா பார்மா செக்டார் ஆல்ரெடி ஸ்ட்ரகிள்ல இருக்கக்கூடிய ஒரு செக்டார். இப்ப இந்த டாரிஃப் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படி ஐடி செக்டார் இந்தியாவிலிருந்து எக்ஸ்போர்ட்ல ஒரு மேஜர் கான்ட்ரிபியூஷன் இருக்கோ, அதேபோல பார்மா செக்டாரும் குளோபலா ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் இருக்கக்கூடிய ஒரு செக்டார். ஸோ இது ஃபார்மா இண்டெக்ஸ் இன்னைக்கு அதிகமா ஃபால் ஆகுறதுக்கு ஒரு ஒன் ஆஃப் த ரீசனா இருந்தது. இதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, ஹெல்த் கேர், பார்மா இந்த இண்டெக்ஸ்ல அதிகமான ஃபால் இருந்தது. மோர் தென் 1% அப்டின்னா மெட்டல் இண்டெக்ஸ் முக்கியமா அ இந்த அட்டாமிக் டிஸ்பியூட்ஸ் அதாவது அந்த குளோபல் ஜியோபொலிட்டிக்கல் இஷ்யூஸ் வந்து ஒரு பெரிய பாதிப்பு. குளோபல் இம்பாக்ட் இருக்கக்கூடிய கம்பெனிஸ், அ குளோபல் பிசினஸ் மேஜரா ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் இன்னைக்கு அதிகமான ஃபால் இருந்தது. இதுல ரொம்ப முக்கியமானது என்ன அப்டின்னா, டாடா மோட்டார்ஸ் வந்து தொடர்ந்து கன்டினியூஸா இறங்கிட்டு இருக்கு. அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டாக். ஏன்னா, அ இப்போ இன்னைக்கு டாடா மோட்டார்ஸ் நியர்லி 2% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. கடந்த 5 செஷன்ல மட்டும் 8% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. இந்த ஓவரால் வீக் லோல தான் இந்த ஸ்டாக் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்தது இப்போ நிஃப்டி 50ல பார்த்தீங்கன்னா, 38 ஸ்டாக் இன்னைக்கு நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. 11 ஸ்டாக் இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஒரு ஸ்டாக்கு நியூட்ரலா க்ளோஸ் ஆயிருக்கு. இதில இன்னைக்கு அதிகமா இன்கிரீஸ் ஆயிருக்கு. டாப் கெய்னர் அப்டின்னா, ஆம் இதில முதல் இடத்துல மாருதி. அவங்க ஆல்ரெடி அ சிஎன்ஜிக்கான நியூ வேரியன்ட் வந்து அவங்களோட ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. மாருதி இன்னைக்கு இன்கிரீஸ் ஆகுறதுக்கு ஒரு ரீசன். அதாவது பெரிய அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகல. 0.5% பாசிட்டிவா இருந்தது. ஏசியன் பெயிண்ட், ரிலையன்ஸ் ஸ்டேக் சேல்க்கான ஒரு நியூஸ் நேத்து வந்தது. பிளாக் டீல் ட்ரேட் ஆச்சு. ஸோ ஏசியன் பெயிண்ட் நியர்லி 0.9%. அது மட்டும் இல்ல, க்ரூட் வந்து மறுபடியும் இன்கிரீஸ் ஆகாம சர்வைவ் ஆயிட்டு இருக்கிறது ஒரு பாசிட்டிவ். இன்ஃபோசிஸ், டெக் மஹிந்திரா தான் இன்னைக்கு நிஃப்டில டாப் கெய்னர். அதில இன்னைக்கு ஒரே ஒரு ஸ்டாக் மட்டும் தான் மோர் தென் 1% பாசிட்டிவ் டெக் மஹிந்திரா. அதிகமா இறங்குனதுல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 4 ஸ்டாக்கு 2% இறங்கியிருக்கு. அதில ஃபர்ஸ்ட் அதானி என்டர்பிரைசஸ் தான் டாப் இந்த நிஃப்டி 50ல டாப் லூசரா முடிஞ்சிருக்கு. Zomato 2%, டாக்டர் ரெட்டி, டாடா மோட்டார்ஸ் இந்த 4 ஸ்டாக் தான் மோர் தென் 2% இன்னைக்கு இறங்கியிருக்கு. ஸ்மால் கேப்ல 100 ஸ்டாக்ல 72 ஸ்டாக் இன்னைக்கு நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. இதில பாசிட்டிவா பார்த்தீங்கன்னா, 28 ஸ்டாக்ல
7% கிட்ட இன்னைக்கு ஸ்மால் கேப்ல இன்கிரீஸ் ஆயிருக்கிற ஒரு ஸ்டாக்கு. முதல் இடத்துல ஐகேஎஸ். ஆம், இதில பார்த்தீங்கன்னா, இன்வென்டரஸ் நாலேட்ஜ் சொல்யூஷன்ஸ் அப்படின்ற கம்பெனி 1851 இன்னைக்கு 7% இந்த ஸ்டாக் இன்னைக்கு இன்கிரீஸ் ஆயிருக்கு. அடுத்தது நுவாமா. இது ஒரு புரோக்கரேஜ் ஃபினான்ஷியல் கம்பெனி. டைவர்சிஃபைட் ஃபினான்ஷியல் கம்பெனி. இந்த ஸ்டாக் இன்னைக்கு நியர்லி 5% கிட்ட இன்கிரீஸ் ஆயிருக்கு 7400ல. பட் ஓவரால் வீக்ல சரிஞ்ச ஃபால்ல இருந்து இன்னைக்கு இந்த ஸ்டாக் ரெக்கவர் ஆயிருக்கு. ஃபார்மா ஸ்டாக் அகைன் டாக்டர் ரெட்டி 2%, சன் ஃபார்மா 1.5 2% கிட்ட. அதேபோல ரிஃபைனரி ஸ்டாக்ஸ் க்ரூடோட ராலில இன்க்ரீஸ் ஆச்சு. இன்னைக்கு ஓஎன்ஜிசி நியர்லி 2% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ்ல இன்னைக்கு செல்லிங் பிரஷர் இருந்தது. ஸ்ரீராம் ஃபினான்ஸ், பஜாஜ் ஃபினான்ஸ், ஆம், ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ், பஜாஜ் ஃபின்சர்வ் இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு மோர் தென் 1% இன்னைக்கு இறங்கி இருந்தது ஸ்மால் கேப்ல. மிட் கேப் பக்கம் வரும்போது, அதிலயும் பார்த்தீங்கன்னா, ஸ்மால் கேப் போல 72 ஸ்டாக் மிட் கேப் 100 ஸ்டாக்ல 72 ஸ்டாக் இன்னைக்கு நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. ஆ இதுல 79 ஸ்டாக் வந்து நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. இதுல இன்னைக்கு நம்ம ஓப்பனிங்ல இருந்தே பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ், ஷிப்பிங் கம்பெனிஸ்ல இன்னைக்கு பாசிட்டிவ் இருந்தது. அதாவது ஷிப்பிங் கார்ப்பரேஷன தவிர்த்து மத்த எல்லா ஸ்டாக்குமே இன்னைக்கு இன்கிரீஸ் ஆயிருந்தது. இதுல ஷிப்பிங் எஸ்சிஐ கிட்டத்தட்ட 8% இன்னைக்கு இந்த ஸ்டாக் ஃபால் ஆயிருக்கு. அதிகமான வால்யூமோட இன்னைக்கு இறங்கியிருக்கு. ஆனா மசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ் இன்னைக்கு 4% முக்கியமா ஓப்பனிங்ல இருந்தே இந்த ஸ்டாக் வந்து ஒரு பவுன்ஸ் பேக்கோட இருந்தது. 2வது இடத்துல விஷால் மெகா மார்ட். கிட்டத்தட்ட ரூ. 10,000 கோடி அளவுக்கு லார்ஜ் பிளாக் டீல் இந்த ஸ்டாக்ல இன்னைக்கு ட்ரேட் ஆயிருக்கு. ஆவரேஜ் வால்யூம விட கிட்டத்தட்ட 93 மடங்கு வால்யூம் இன்னைக்கு இன்கிரீஸ் ஆயிருக்கு. பட் ஆனா இந்த ஸ்டாக் ஓப்பனிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, வீக்கா தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகும்போது வீக்கா ஓப்பன் ஆகி அதுக்கப்புறம் அங்கிருந்து ஒரு பவுன்ஸ் பேக். இன்னைக்கு குளோசிங்ல இன்னைக்கு டே லோ பார்த்தீங்கன்னா, 113.50ல இன்னைக்கு டே லோ வந்திருக்கு. குளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஹை வந்து 129.90 க்ளோஸ் ஆயிருக்கிற பிரைஸ் தான் ஹையஸ்ட் பிரைஸா முடிஞ்சிருக்கு. இத தாண்டி ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ்ல இன்சூரன்ஸ், டைவர்சிஃபைட் ஃபினான்ஷியல்ல ஆதித்யா பிர்லா கேபிட்டல், பாலிசி பஜார் இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்கிரீஸ் ஆயிருக்கு. அதேபோல இன்னைக்கு ரியல் எஸ்டேட் செக்டார் இன்னைக்கு பாசிட்டிவா இருந்தது. இதுல முக்கியமா இன்னைக்கு வந்து என்னன்னா, ரியல் எஸ்டேட் ஸ்டாக்ஸ்ல பையிங் டர்ன் ஆயிருந்தது. 0.65% மட்டுமே நிஃப்டி ரியால்டி இண்டெக்ஸ் டவுன்ல இருந்தாலும், காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டீஸ் இன்னைக்கு பாசிட்டிவா இருந்தது. அம் அ டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ்ல இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் பையிங் இருந்தது. ரொம்ப முக்கியமா குளோபல் நியூஸ் பக்கம் வரும்போது, சில்வர் ரெக்கார்ட் ஹை இன்னைக்கு. எம்சிஎக்ஸ் சில்வர் 1,07,000 கிராஸ் ஆயிருக்கு 1 கிலோகிராம் எம்சிஎக்ஸ்ல. ரியல்டி ஸ்டாக்ஸு ஒரு பாசிட்டிவ் அப்சைடு இருந்தது. கெமிக்கல் ஸ்டாக்ஸ் முக்கியமா ஜெஃப்ரீஸோட அப்கிரேட் வந்து இன்னைக்கு கெமிக்கல் ஸ்டாக்ஸ் நவீன் ஃப்ளோரின் இன்னைக்கு ஒரு பாசிட்டிவான பையிங் இருந்தது. நியர்லி இந்த ஸ்டாக் 4% கிட்ட இன்னைக்கு இன்கிரீஸ் ஆகி க்ளோஸ் ஆயிருந்தது. அது மட்டும் இல்ல, நவீன் ஃப்ளோரின் புரோக்கரேஜஸோட பாசிட்டிவ் தொடர்ந்து கன்டினியூஸா இந்த லாஸ்ட் வீக்கும் சரி, இந்த வீக்கும் கெமிக்கல் ஸ்டாக்ஸ்ல பையிங் டர்ன் ஆயிருக்கு. நம்ம கவனிக்காத ஒரு செக்டார் தொடர்ந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. அதுல வந்து கேப்பிட்டல் குட்ஸ் செக்டார். ஏபிபி இந்தியா லிமிடெட் இன்னைக்கு 0.5% இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஓவரால் வீக்ல பார்த்தீங்கன்னா, கடந்த 13ஆம் தேதி இந்த ஸ்டாக் ரூ. 5,950லேருந்து இப்போ ரூ. 100 ஒரு ஷேர் கிட்டத்தட்ட இன்கிரீஸ் ஆயிருக்கு. அதேபோல சீமென்ஸும் ஒரு பாசிட்டிவ் பைபேக் இது அ ஒரு பவுன்ஸ் பேக் இருந்தது. பட் ஆனா செகண்ட் ஹால்ஃப்ல வந்து அது சர்வைவ் ஆகல. 1.5% சீமென்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஹால்ஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா, 3,368, 3,370 கிராஸ் ஆன இந்த ஸ்டாக் செகண்ட் ஹால்ஃப்ல மறுபடியும் ஒரு கன்சாலிடேஷனோட முடிஞ்சது. அடுத்தது கமின்ஸ் இந்தியா. லாஸ்ட் ஒரு 3 செஷன்ல இந்த 3 ஸ்டாக்குமே தொடர்ந்து இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கு. கேப்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கவர்ன்மென்ட் வந்து அனவுன்ஸ் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு. இன்ட்ரெஸ்ட் வந்து குறைக்கிறதுக்கான ஒரு நியூஸ். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கேப்பிட்டல் குட்ஸ் ஸ்டாக்ஸ்ல பாசிட்டிவ் ட்ரெண்ட் டர்ன் ஆகுறதுக்கு ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். 2 ஐடி ஸ்டாக்ஸ் நம்ம கவனிக்கலாம். ஒண்ணு எஸ்சிஎல் டெக்னாலஜிஸ். எஸ்சிஎல் டெக்னாலஜி 1728ல 0.3% இன்னைக்கு பாசிட்டிவா இருந்தது. இதுல ஏசிசான்ற கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் டீல் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கான ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்கிறது. எஸ்சிஎல் டெக்னாலஜி ஓவரால் ஐடி ஸ்டாக் இன்னைக்கு பாசிட்டிவா இருந்தோம். பெரிய அளவுக்கு எஸ்சிஎல் இன்கிரீஸ் ஆகலனாலும் ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங்கோட முடிஞ்சிருக்கு. அதேபோல டிசிஎஸ் இன்னைக்கு மார்னிங் ஓப்பன் ஆகுறதுக்கு முன்னாடியே வந்த நியூஸ் டிசிஎஸ் ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்கிறது. 0.5% இன்னைக்கு பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்தது சிஜி பவர். சிஜி பவர் 2% மேல இன்னைக்கு இன்கிரீஸ் ஆயிருக்கு. ரூ. 641,00,00,000க்கான ஆர்டர் பவர் கிரிட்லேருந்து இவங்க ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டீல் கம்பெனிஸ் முக்கியமா இன்னைக்கு 2 ஸ்டாக்கு முதல் இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட்.
இந்துஸ்தான் ஜிங்க் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 12,000 கோடி இன்வெஸ்ட்மென்ட் க்கான ஒரு அனௌன்ஸ்மென்ட் குடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, அ இன்னைக்கு 5% கிட்ட இந்துஸ்தான் ஜிங்க் இன்னைக்கு ஃபால் ஆயிருக்கு. இந்துஸ்தான் காப்பர் 4% கிட்ட இன்னைக்கு இறங்கியிருக்கு. நியர்லி செல்லிங் பிரஷர் ரொம்ப அதிகமா இருந்தது. ரூ. 484 கோடி ரூபாய்க்கான ஆர்டர் ராம் இன்ஃபோமேட்டிக்ஸ் அப்படின்ற கம்பெனி. ரொம்ப சின்ன கம்பெனி. பட் ஆனா இன்னைக்கு வந்து 20% இந்த ஸ்டாக் இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஒரு ஷேருக்கு ரூ. 15 இன்கிரீஸ் ஆகி ரூ. 92.66 முடிஞ்சிருக்கு. இது ரொம்ப ஸ்மால் கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட்ல. பட் ஆனா இன்னைக்கு இவங்க ரிசீவ் பண்ணியிருக்கிற இந்த ஆர்டர் ஒரு ஹியூஜ் ஆர்டர் இந்த கம்பெனிய பொறுத்தவரைக்கும். அதேபோல என்பிசிசி அ என்பிசிசி ரூ. 172 கோடி ரூபாய்க்கான ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருந்தது ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட். பட் ஆனா இன்னைக்கு 2% கிட்ட இந்த ஸ்டாக் ஃபால் ஆயிருக்கு. அ ரேட் கெயின் பார்ட்னர்ஷிப் டீல் அனவுன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனா இன்னைக்கு இந்த ஸ்டாக் வந்து ஒரு நியூட்ரலா தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நாளைக்கு நம்ம வாட்ச் பண்ணலாம். ரூ. 373 கோடி ரூபாய்க்கான ஆர்டர் ஐநாக்ஸ் வின். ஐநாக்ஸ் இந்தியா 0.5% கிட்ட இன்னைக்கு இறங்கி முடிஞ்சிருக்கு. கோல்ட்மன் சாக்ஸ் அப்கிரேட் பண்ணியிருக்கிற ஒரு ஸ்டாக்கு. ஷ்னைடர் எலக்ட்ரிக் 2% இன்னைக்கு இந்த ஸ்டாக் பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. செல்லுல இருந்து பையா டர்ன் பண்ணியிருக்கிறாங்க கோல்ட்மன் சாக்ஸ். ஸோ இந்த ஸ்டாக் இப்போ நியர் டெர்ம்க்கு நம்ம வாட்ச் பண்ணலாம். 91 கோடி ஷேர்ஸ் கிட்டத்தட்ட 19.8% ஈக்விட்டி ஷேர்ஸ் ரூ. 10,488 கோடி வேல்யூக்கான டிரான்சாக்ஷன்ஸ் வந்து பிளாக் டீல் மூலியமா ட்ரேட் ஆயிருக்கு. ஆவரேஜ் பிரைஸ் 115ன்றத அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ என்எஸ்சியோட அஃபிஷியல் டேட்டா வந்ததும் நம்ம இந்த டீட்டெயில் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஜைடஸ் வெல்னஸ் பிளாக் டீல் இன்னைக்கு ட்ரேட் ஆயிருக்கு. இன்னைக்கு 1% இந்த ஸ்டாக் இன்னைக்கு பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. ரூ. 879 கோடி ரூபாய்க்கான ஆர்டர் இந்த ஸ்டாக்ல இன்னைக்கு ட்ரேட் ஆயிருக்கிறதுக்கான அப்டேட் குடுத்திருக்காங்க. டான்லா பிளாட்ஃபார்ம் மேனேஜ்மென்ட் போர்ட் பைபேக்கான அப்ரூவல் குடுத்திருக்கிறது. டான்லா பிளாட்ஃபார்ம் இன்னைக்கு நியர்லி 3% வரைக்கும் இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஜீ என்டர்டெயின்மென்ட் ஃபண்ட் இன்ஃப்யூஸ் பண்றதுக்கான ஒரு நியூஸ். இன்னைக்கு ஓப்பனிங்ல ரொம்ப ஒரு பாசிட்டிவ் அப்சைட் மொமெண்டம் இருந்தது. ரூ. 143 வரைக்கும் ஹை போன இந்த ஸ்டாக் க்ளோசிங்ல அகைன் நியூட்ரலா க்ளோஸ் ஆயிருக்கு. 0.3, 0.4% டவுன். புரமோட்டர் ஃபண்ட் இன்ஃப்யூஸ் பண்றதுக்கான ஒரு நியூஸ். ஜீ என்டர்டெயின்மென்ட்க்கு ஒரு பாசிட்டிவ். காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டீஸ் லேண்ட் அக்விசிஷன் அனவுன்ஸ்மென்ட். அதேபோல QIP லான்ச் பண்ணியிருக்கிற பயோகான். இது எல்லாமே இன்னைக்கு மார்னிங் வந்த நியூஸ். இந்த நியூஸ்க்கான ரியாக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயோகான் வந்து 1% கிட்ட இன்னைக்கு ஃபால் ஆயிருக்கு. DLF வந்து புரோக்கரேஜோட அப்கிரேட். ஆக்சுவலா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரியல்டி ஸ்டாக்ஸ் இன்கிரீஸ் ஆச்சு. பட் DLF வந்து ஒரு ஸ்லைட் 0.5% டவுன்ல முடிஞ்சிருக்கு. ICRA வந்து பார்த்தீங்கன்னா, அப்கிரேட் பண்ணியிருக்கிறது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் DLFக்கு. அதே மாரி சோனா BLW CEO ரிட்டெயின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து அ ஆக்சுவலா இந்த கம்பெனிக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். இன்னைக்கு மார்னிங்லேயே வந்த நியூஸ். பட் இன்னைக்கு இந்த ஸ்டாக்கு 4% கிட்ட இறங்குறதுக்கு ஒரு காரணமா இருந்தது. அ இதில நியூ பிளான்ல அவங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற ஹுண்டாய் நான் ஆல்ரெடி இந்த ஸ்டாக் வந்து நான் டெலகிராம் குரூப்லயும் ஷேர் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு நியூட்ரலா க்ளோஸ் ஆயிருக்கு. இத தாண்டி எம்ஃபாசிஸ் ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்கிறது. மாஸ்டெக் ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்கிறது. இது எல்லாமே இன்னைக்கு மார்க்கெட்ல இருந்த நியூஸ். ஏசியன் பெயிண்ட் 85,00,000 ஷேர்ஸ் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ரூ. 2,207க்கு செல் பண்ணியிருந்த நியூஸ் நேத்து அ மார்க்கெட்ல வந்தது. அதில ஐசிஐசிஐ புரூடென்ஷியல் வந்து பிளாக் டீல் மூலியமா ஒன் ஆஃப் த பையரா டர்ன் ஆயிருக்கிறாங்க. ஸோ அகைன் இன்னைக்கு ஏசியன் பெயிண்ட் பாசிட்டிவா டர்ன் ஆகுறதுக்கும் ஒரு காரணமா இருந்தது. ஸோ ஓவரால் மார்க்கெட் ட்ரெண்ட் நியூஸ பொறுத்து ஒரு சில ஸ்டாக்ஸ் டிரைவ் ஆச்சு. ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூ இன்னொரு பக்கம். குளோபல் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், எஃப்ஐஎஸ் வந்து செல்லரா டர்ன் ஆயிருக்கிறது. ஆ அடுத்தடுத்து வரப்போற இந்த நியூஸு, ஆ இந்த ஈரான் அ இஸ்ரேலுக்கான பிரச்சனை, இது எப்போ சால்வ் ஆகும்? அடுத்து என்ன நடக்கும்? இந்த மாரி வர ஒவ்வொரு அனவுன்ஸ்மென்ட்டும் வந்து மார்க்கெட்ல கொஞ்சம் சீரியஸான இம்பாக்ட்ட கிரியேட் பண்ணுது. ஒரு 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 கட்டத்தில ரெஸ்ட்ரிக்ட் ஆகுறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ, அப்ப மார்க்கெட் ட்ரெண்ட் இன்னும் ஸ்ட்ரெங்தன் ஆகுறதுக்கான டெக்னிக்கல் லெவல் என்ன நிஃப்டிக்கு? 25,200க்கு மேல குளோசிங் வரும்போது தான் இன்னும் ஸ்ட்ரெங்தன் ஆக சான்சஸ் இருக்கு. பட் அதுக்கு இந்த ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூ அகைன் ரிசால்வ் ஆகுது, இல்ல ஆகுன்ற ஒரு நம்பிக்கை வரும்போது, மார்க்கெட்க்கு அது ஒரு பாசிட்டிவ் சென்டிமென்ட்டா டர்ன் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு. டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். மார்க்கெட் அப்டேட்ஸ், ஸ்டாக் நியூஸ் நீங்க ரிசீவ் பண்ணலாம். இந்த செஷன் யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா, ஆ கமெண்ட்ல உங்களோட ஃபீட்பேக்க நீங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.